தமிழக அரசியலில் வாரிசு அரசியல் என்ற விமர்சனங்களை தாண்டி தன்னுடைய செயல்பாட்டால் ஒரு தொகுதியை நம்பிக்கை பெறுவது என்பது அத்தனை எளிதல்ல. ஆனால் விருகம்பாக்கம் தொகுதியில் அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார் ஏஎம்பி பிரபாகர் ராஜா. 2021 அதிமுகவின் சீனியர் வேட்பாளரை வீழ்த்தி முதன்முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்த இவர் இன்று 2026 போர்க்களத்தில் மீண்டும் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்ட தயாராகியிருக்கிறார். வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவரான ஏஎம் விக்ரமராஜாவின் மகன்தான் இந்த பிரபாகர் ராஜா. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் எம்டெக், பின்னர் கேரள பல்கலைக்கழகத்தில் MBA பயின்றவர். திமுக தலைமையுடன் தன்னுடைய தந்தைக்கு இருந்த நெருக்கத்தை பார்த்து வளர்ந்த பிரபாகர் ராஜாவிற்கு அரசியல் மீது தீராத தாகம் இருந்தது. திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு மாணவர் அணி மற்றும் இளைஞர் அணியில் உதயநிதி ஸ்டாலினின் நம்பிக்கை பெற்ற மிகச்சிலரில் ஒருவராக மாறினார். தன்னுடைய உழைப்பிலும் திமுகவுடனான பிணைப்பிலும் கட்சியில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டார். அந்த தீவிர உழைப்பிற்கு பரிசாகத்தான் 2021 விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தல் பிரபாகர் ராஜாவிற்கு இலகுவானதாக இருக்கவில்லை. எதிரே நின்றது அதிமுகவின் சிட்டிங் MLA விருகை VN ரவி. அனுபவத்தில் பெரியவர், தொகுதியில் செல்வாக்கு மிக்கவர். ஆனால் பிரபாகர் ராஜாவின் களப்பணியும் டோர் டு டோர் பிரச்சாரமும் இளைஞர்களை கவர்ந்த மாடர்ன் அணுகுமுறையும் தேர்தல் ரிசல்ட்டில் மாயாஜாலம் செய்தது. சுமார் 18,367 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விருகம்பாக்கத்தை திமுகவின் கோட்டையாகவே மாற்றினார். அப்போது அவருக்கு வெறும் 33 வயது மட்டுமே. சட்டமன்றத்தில் தன்னுடைய கன்னி பேச்சிலேயே தொகுதியின் பிரச்சனைகளை நறுக்கென அடுக்கி முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்தார். கடந்த 5 ஆண்டுகளில் பிரபாகர் ராஜாவின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுவது அவருடைய அணுகுமுறை. எந்த நேரத்திலும் மக்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் என்ற நிலை தொகுதியில் உள்ளது. குறிப்பாக விருகம்பாக்கம் தொகுதியின் நீண்டகால பிரச்சனையான மழைநீர் வடிகால் பணிகளில் இவர் காட்டிய வேகம் குறிப்பிடத்தக்கது. 2021 ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை தொடர்ந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்ததில் இவருக்கு பெரும் பங்கு உண்டு. இதன் காரணமாக கடந்த மழைக்காலங்களில் விருகம்பாக்கம் பகுதிகள் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகவில்லை என்பது இவருக்கு பெரிய நற்பெயரை பெற்றுக் கொடுத்துள்ளது. மேலும் இளைஞர் மற்றும் மாணவர் அணி பின்னணி கொண்டவர் என்பதால் தொகுதியில் உள்ள இளைஞர்களுடன் இவர் கொண்டுள்ள இணக்கமான உறவு இவருடைய மற்றொரு பலம். திமுக அரசின் மகளிர் உரிமை தொகை மற்றும் காலை உணவு திட்டம் போன்றவற்றை தொகுதியில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்த்ததில் பிரபாகர் ராஜா காட்டிய முனைப்பு அடித்தட்டு மக்களின் வாக்குகளை தக்க வைக்க உதவும். அதே சமயம் பிரபாகர் ராஜாவிற்கு இந்த முறை சவால்களும் இல்லாமல் இல்லை. விருகம்பாக்கம் தொகுதி என்பது போக்குவரத்து நெரிசலுக்கு புகழ்பெற்ற தொகுதி. குறிப்பாக மெட்ரோ ரயில் பணிகள் மற்றும் மேம்பால பணிகள் காரணமாக வடபழனி, விருகம்பாக்கம் பகுதிகளில் நிலவும் போக்குவரத்து நெரிசல் பொதுமக்களிடையே பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. காலை மாலை என எந்த நேரமும் வரிசை கட்டி நிற்கும் வாகனங்கள் அனுதினமும் இயல்பு நிலை பாதிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மெட்ரோ பணிகள் மத்திய மாநில அரசுகளின் கூட்டு திட்டம் என்றாலும் ஆளுங்கட்சி MLA என்ற முறையில் மக்களின் அதிருப்தியை எதிர்கொள்ள வேண்டிய நிலை பிரபாகர் ராஜாவுக்கு ஏற்பட்டுள்ளது. விருகம்பாக்கம் தொகுதியில் நிலவும் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை வாரிய பணிகளில் நிலவும் மந்த நிலைகள் இவருக்கு பின்னடைவாக அமையலாம். குறிப்பாக குண்டும் குழியுமாக காணப்படும் சாலைகள் இந்த முறை தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்று சொல்லப்படுகிறது. வணிகர் சங்க தலைவரின் மகன் என்பதால் வணிகர்கள் இவருக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் சொத்து வரி உயர்வு மற்றும் மின்கட்டண உயர்வு போன்ற விவகாரங்களில் சிறு வியாபாரிகள் மத்தியில் நிலவக்கூடிய அதிருப்தியை இவர் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பது கேள்விக்குரிய. இந்த முறையும் அதிமுக சார்பில் விருகை VN ரவியை மீண்டும் களமிறங்கியிருக்கிறார். இழந்த செல்வாக்கை மீட்க தீவிரமாக உழைத்து வருவதோடு ஆளுங்கட்சியின் மீதான அதிருப்திகளை தன்னுடைய வாக்குகளாக மாற்றவும் அவர் வியூகம் அமைத்து வருகிறார். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் சென்னையில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இளைஞர் வாக்குகளை பிரிப்பதில் அவர்கள் பிரபாகர் ராஜாவிற்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பார்கள். அனைத்திற்கும் மேலாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் நிறைந்த விருகம்பாக்கம் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் பிரிக்கப் போகும் வாக்குகள் யாருடைய வெற்றியை பறிக்கும் என்பதுதான் தற்போதைய பெரிய புதிராகும். பிரபாகர் ராஜா ஒரு படித்த ஆக்டிவான மக்கள் பிரதிநிதி என்ற எண்ணம் விருகம்பாக்கம் தொகுதி மக்களிடையே நிலவுகிறது. அவர் செய்துள்ள நலத்திட்டங்கள் மற்றும் அவருடைய எளிமையான அணுகுமுறை அவருக்கு பலம் சேர்த்தாலும் புதிய அரசியல் சக்திகளின் வருகை மற்றும் தொகுதியில் நிலவக்கூடிய அசௌகரியங்கள் இவருக்கு சவாலாகவே உள்ளன. விருகம்பாக்கம் மக்கள் மீண்டும் ஒரு முறை பிரபாகர் ராஜாவிற்கு வாய்ப்பு தருவார்களா அல்லது புதிய மாற்றத்தை தேடிச் செல்வார்களா என்பதை மே 4 அன்று பார்க்கலாம்.